வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம். அது என்னவென்றால் உலக காகிதப்பை தினம். காகிதப்பைக்கு ஒரு தினமா? உண்மையில் இதுபோன்ற தினங்கள் கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் ஆழமானவை. அப்படி பார்க்குற போது இந்த உலக காகிதப்பை தினத்தை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று பார்த்தால், காகிதப்பையை தயாரிக்கக்கூடிய எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இந்த ஜூலை 12ஆம் தேதி. 1852ஆம் வருடம் காகிதப்பைகளை தயாரிக்கக்கூடிய எந்திரம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1870ஆம் ஆண்டில் அந்த காகிதப்பையின் அடியில் இருக்கக்கூடிய அந்த தாங்கக்கூடிய பகுதி, அதை செய்வதற்கு கூட ஒரு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை நான் சொல்கிறேன் என்றால், நாம் போகிற போக்கில் நாம் பயன்படுத்துகிற பல பொருள்கள், அதற்கு பின்னால் ஒரு பெரிய இன்வென்ஷன் இருக்கிறது, ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறது. அது ஒரு நாளில் உருவாகிவிடவில்லை. காகிதத்தால் ஒரு பையை ஒரு மனிதன் தயாரிக்க முடியும், அதை பயன்படுத்த முடியும் என்பது கூட ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு. அப்படி பார்க்குற போது இந்த காகிதப்பைகள் என்பது இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கான ஒரு போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இன்று உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் என்பதே பிளாஸ்டிக் தான். ஒரு நாளைக்கு 10,000 டன் கணக்கில் ஒவ்வொரு நாட்டிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் எலக்ட்ரானிக் கார்பேஜ், அதாவது எலக்ட்ரானிக் அந்த மின்னணு சாதன பொருட்களுடைய கழிவுகள், இன்னொரு புறம் பிளாஸ்டிக் கழிவுகள். முக்கியமாக மனிதர்கள் பொருள்களை கடைகளில் வாங்குகிற பண்பாடு உருவான பிறகு, அதாவது இந்த கன்சூமர் கல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாடு என்பது உருவான பிறகு, அதே போல் பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அது ஒரு பொருளை நாம் சுற்றி பாதுகாத்து அனுப்புவதற்கான அந்த ஒரு வணிகம், அந்த ஒரு பொருளாதாரம் உருவான பிறகு பிளாஸ்டிக்கினுடைய அந்த பயன்பாடு பல மடங்கு அதிகரித்து விட்டது. அதற்கு ஒரு லிமிட்டட் யூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறுக்கப்பட்ட பண்பாடு தான் இருந்தது. அப்போது பூமியில் விழக்கூடிய பிளாஸ்டிக் பேக்குகளினுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்து விட்டது. இதற்கு மாற்றாக உருவானது தான் காகிதப்பை. அப்போது சிலர் கேட்கலாம், காகிதங்களும் மரத்தை வெட்டித்தானே உருவாக்கப்படுகின்றன, அப்படி என்றால் அது சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு இல்லையா என்று கூட சிலர் கேட்கலாம். இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால், ரீசைக்கிளிங் என்று சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப காகிதத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மை காகிதத்திற்கு உண்டு. உதாரணமாக, ஒரு காகிதப்பையை நீங்கள் திரும்ப ரீசைக்கிளிங் மூலமாக 7 முறை மறு உற்பத்தி செய்ய முடியும் என்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் அதை ஒரு குறைவாக பயன்படுத்த முடியும், ரீசைக்கிளிங் என்ற முறையில் பயன்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்படி இருக்கிற போது பிளாஸ்டிக்குகளை அப்படி நாம் பயன்படுத்துவது மிக மிக கடினமான ஒன்று. அதோடு பேப்பர் பேக்கினுடைய ஒரு காகிதப்பையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அது பூமியில் விழுந்தால் கூட அது மக்கி அழியக்கூடியது. ஆனால் பிளாஸ்டிக் ஒருபோதும் அழியாது. அது மண்ணில் பல்வேறு விதமான ஒரு நச்சுத்தன்மைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பிளாஸ்டிக்கை விடவும் ஒரு அட்வான்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னோக்கிய ஒரு கண்டுபிடிப்பாக இந்த காகிதப்பை இருக்கிறது. அதையும் தாண்டி நாம் ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவை துணிப்பைகள். நாம் நாகரிக குறைவாக இன்றைக்கு அதை நினைக்கிறோம். தமிழ்நாடு அரசு மஞ்சள் பை இயக்கம் என்பதை ஒரு இயக்கமாகவே முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் பிளாஸ்டிக்கு மாற்றாக இருக்கக்கூடிய இந்த காகிதப்பையை, இன்னும் சணல் பைகள் இருக்கின்றன, துணிப்பைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நம் பண்பாட்டு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாற்றுகிற போது நிச்சயமாக பிளாஸ்டிக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தில் ஒருபடி முன்னேறி செல்வோம் என்பதைத்தான் இந்த காகிதப்பை தினத்தில் உங்களிடம் நான் கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயித்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம். பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது. பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஏமாற்றங்களும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். நாம்
என்ன நினைக்கின்றோம், அதாவது தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் அடங்கி போக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள். அதாவது நாம் அவருக்கு அடங்கியிருக்க வேண்டும், அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும், அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதாவது தன்னில் தாம் மாற்றம், அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அரிதான காரியம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம். அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தம்மில் மாற்றம் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், அதாவது தம்பதியில் ஒருவர் மற்றும் சூழ்நிலைகள், அவைகள்தான் மாற வேண்டும், மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் அதாவது மாறிவிட்டேன், நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் குக்கரிக்கின்றார்கள். ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுழல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னை சுற்றி உள்ளவைகள் எல்லாம் தான் அவர்களுக்காக மாறிவிட்டோம், ஆனால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை என்று குறை கூறுகின்றார்கள். தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள். எப்படி என்றால், நான் ஏமாந்து விட்டேன், உலகம் என்னை ஏமாற்றி விட்டது, என்னை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமும் சூழ்நிலையும் யாரையும் ஏமாற்றவில்லை, நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேயர்களே. அதாவது பொதுவாக எடுத்துக்கொள்ளணும் என்றால், அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள், இந்த வாழ்க்கை எடுத்துக்கொள்ளணும் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழ்கின்றார்கள், வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக வாழ வேண்டும் என்று, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று, வேறு வழியே இல்லை என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு, மனவாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, தரமானதாக இருக்கின்றதா, சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை. அதாவது இதுபோல், அதாவது மன குமுறல்கள், அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம்பெற்றதே 17ஆம் நூற்றாண்டில் தான். அதற்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. முதலில் என்ன நினைத்தார்கள், ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். நாம் சொல்கின்றோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள், உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள். அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன, கரை, துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு என்று கூறுவார்கள் துணியில், ஆடைகளில். ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொன்னார்கள், ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை, அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது. அது டிக்ஷனரியில் 17ஆம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது, ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது? மனம் சஞ்சலப்படுகின்றது, உடலும் விகாரமாக மாறுகின்றது. மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது. அங்கே நாம் பதறுகின்றோம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஒரு அப்ரிஹென்ஷன் வருகின்றது. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? பாசிட்டிவ் என்றால், நாளை நம் வீட்டுக்கு விருந்தாளர்கள் வருகின்றார்கள், நாம் என்ன செய்வோம்? அதாவது அவர்கள் சரி தடபடலாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்மை ரெடி பண்ணுவோம். ஒரு சந்தோஷமான ஒன்று. அங்கே நமக்கு என்னது, ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள் வருகின்ற ஊரிலிருந்து திருவிழா வருகின்றது, நாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடத்தப் போகின்றோம், ஒரு விழா நடத்தப் போகின்றோம் என்பது என்று இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதுதான் பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபாயம் நம்மை நெருங்கி வரும்பொழுது நாம் விளவலத்து விடுகின்றோம். அதை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் அதை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறது. பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது, ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது, நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான். ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்.
இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அக்யூட் என்றும் இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது. அக்யூட் என்றால் அதாவது கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே, அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி. இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன எப்படி இருக்கின்றது, அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, நாம் இறந்து விடுவோமோ, நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து விடுமோ, நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பயம் இருந்து கொள்கிறது. தனட்டோஃபோபியா என்று சொல்லுவாங்க. தனட்டோஃபோபியா. ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. டெத்தை பற்றிய பயம் இருக்கின்றது. நாம் இறந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கின்றது. மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது. இதுதான் டெத் ஆங்ஸைட்டி என்று சொல்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது. இந்த டெத் ஆங்ஸைட்டியுடைய காம்ப்ளிகேஷன் என்னவென்றால், அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் என்று பார்த்தோம் என்றால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள், பிரேயர், அதாவது கோயிலுக்கு போகணும் என்று ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள், வயலண்டாக ஆகின்றார்கள். அதாவது மற்ற கொள்ளையடிப்பது, கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது. அது வெளிப்பாடு தான். இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது மதுவை நாடி, மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஓடுகின்றார்கள். சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள். இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் பல கோணங்களில் அது சிதறுகின்றது. அது ஏன் அப்படி சிதறுகின்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த விடம், அவர்களுடைய உடலில் உள்ள, அதன் மூளையில் உள்ள, அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றி விடுகின்றது. ஒரு ஆள் இங்கே போகிறார், ஒரு ஆள் இங்கே போகிறார், இது போல் இருக்கின்றது. இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது, அது தாம்பத்தியம் என்பது ஒரு வழிகாலாக இருக்கின்றது. அதாவது அது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும் பொழுது தாம்பத்தியில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. நாம் அதாவது திரைப்படங்களை பார்க்கின்றோம். ஆங்கில திரைப்படங்களை பார்த்தோம் என்றால், அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம். அந்த குற்றவாளி எங்கே போவார், அந்த ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார். இருந்து தான் மறுபடியும் போவார். அங்கே அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் தேவைப்படுகின்றது. பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால், அதாவது ஷேடோ போடுகின்றார்கள். எப்படி போடுகின்றார்கள், அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான், அங்கு அமைதியாக இருந்து ஒளிந்து பிடித்து விடுகிறார்கள், எப்படி வருவான் என்று. ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது. ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தில் மக்கள் இறந்து போன போது அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தருகிற செய்தியாக இருந்தது. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் ஹாத்ரஸ் என்கிற இடத்தில் போலே பாபா என்கிற ஒரு சாமியாரின் உரை கேட்க போனவர்கள் வெளியில் வருகிற போது நெரிசலில் அடிபட்டு மிதிபட்டு 136 பேர் இறந்து போய்விட்டார்கள் என்பது அதனினும் கூடுதல் வருத்தம் தருகிற செய்தியாக இருக்கிறது. இது சாராய போதை என்றால் அது மத போதை. மத போதையும் மது போதையும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான போதைகள் தான். நீங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஓர் இடத்தில் கூடுகிறார்கள் என்றால் அவர்கள் வெளியில் வருவதற்கு ஒரே ஒரு சின்ன வழிதான் இருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்தவர்கள் யார், அங்கே இருக்கிற அரசாங்கம் என்ன செய்தது, ஏன் இவற்றை கவனிக்கவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த போலே சாமியார் என்கிறவர் வழக்கமான சாமியார்களைப் போல இல்லாமல் அவர் ஒரு டாம்பீகமாக உடை உடுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து அந்த உபன்யாசங்களை செய்திருக்கிறார். அவர் அடிப்படையில் சூரஜ் பால் என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு காவல்துறையிலே காவலராக, தலைமை காவலராக இருந்தவர். பிறகு இந்த ஆன்மீக சொற்பொழிவுகளிலே பணம் வருகிறது என்று தெரிந்து தன் வாழ்க்கை பாதையை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ராஜஸ்தானில் அவருடைய உரைகள் நிகழ்ந்திருக்கின்றன. பணம் நகையும் வந்தவருக்கு குவிந்திருக்கிறது.
இப்போது அவருக்கு 13 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு 5 நட்சத்திர ஓட்டலை போல சொந்த வீடு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டில் உழைக்கிறவன் யாராலும் அவ்வளவு பணம் சேர்க்க முடியாது. எந்த உழைப்பும் இல்லாமல் மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றுகிறவர்கள் இவ்வளவு பெரிய பணத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும் என்பது வியப்பிலும் வியப்பான செய்தி. எனவே இந்த நாட்டில் அறியாமையும் ஏழ்மையும் இருக்கிற வரையில் இவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். மிக அண்மையிலே இன்னொரு காணொளியையும் பார்த்தேன். அது அண்மையில் நடந்ததா அல்லது பழைய காணொளி மறுபடியும் சுற்றில இருக்கிறதா என்று தெரியாது. ஒரு சாமியார் ஒருவனை கன்னத்திலும் முதுகிலும் தலையிலும் மாறி மாறி அடிக்கிறார். அந்த அடிக்கிற காட்சியை பார்க்கிற போது பார்க்கிற நமக்கே அச்சமாக இருக்கிறது. எப்படி அவன் அடி தாங்குகிறான் என்று தெரியவில்லை. ஏன் அவனை அடிக்கிறார் என்றால், அவர் அடிக்கிறார் என்பதல்ல, அவரிடம் அடி வாங்குவதற்காகவே அவன் வந்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். எதற்காக அடி வாங்குவதற்காக ஒருவன் வருகிறான்? ஒன்றுமில்லை. அங்கே அந்த மக்கள் நம்புகிறார்கள், இந்த சாமியார் அடிக்கிற அடி, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவம் அவனை விட்டு போய்விடுமாம். எவ்வளவு பெரிய மூடநம்பிக்கை, எவ்வளவு பெரிய அறியாமை! அவ்வளவு நேரம் அவர் அடித்து அவருக்கே கைவலித்து அவர் நிறுத்தி கொண்ட பிறகு போ என்று சொன்னதற்கு பிறகும் அவன் திரும்ப வந்து இன்னும் 2 அடி அடியுங்கள் என்கிறான். இன்னும் 2 பாவம் பாக்கி இருக்கிறது போல இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு தான் தெரியும் எத்தனை பாவம் செய்திருக்கிறோம் என்று. 35 அடி அடித்தாயிற்று, இன்னும் 2 அடி அடியுங்கள் என்று சொல்லுகிற நிலையிலே தான் நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள். அடி என்று சொன்னால் சாதாரணமாக கன்னத்தில் தட்டுவதில்லை, ஓங்கி கன்னத்தில் அறைவது, ஓங்கி ஓங்கி முதுகில் குனிய வைத்து அடிப்பது என்று ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சூழலை அந்த காணொளியில் பார்க்கிறோம். எனவே விரும்பி போய் அடி வாங்குவது, அடி வாங்கினால் பாவம் போய்விடும் என்று கருதுவது, இன்னொரு பக்கத்திலே லட்சக்கணக்கானவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கூடி அங்கே இருந்து வெளியிலே வருவதற்குள் மிதிபட்டு, நெறிபட்டு, அடிபட்டு அங்கேயே இறந்து போவது என்பதெல்லாம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் நடக்குமா என்று தெரியவில்லை. ஒரு மத வெறி என்பதை விட ஒரு மூட நம்பிக்கை, ஒரு முட்டாள்தனம், ஒரு அறியாமை தலைவிரித்து ஆடுகிற தேசத்தில் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்க முடியும். எனவே அடுத்தவனை அடித்துவிட்டு அதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அடுத்தவனை மிதித்து நெரித்து சாகிற அளவுக்கு செய்துவிட்டு அதிலே புகழ் பெறுகிறவர்கள், இவர்களெல்லாம் நம் நாட்டிலே மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாக கருதப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு கோடி கோடியாக பணம் குவிகிறது என்று சொன்னால் நம் நாட்டை பற்றி நமக்கு ஒரு பெரும் கவலை எழுகிறது.